ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பொரிச்ச கோழி கறி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் போல் மிளகு, 1 டீஸ்பூன் போல் ஜீரகம், இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. 2 காஷ்மீரி சில்லி, 3 நார்மல் சில்லி, இதையும் நல்லா வறுத்து சூடார வச்சுக்கோங்க. இப்போ அதுக்குள்ளே சிக்கன் மேரினேட் பண்ணிடலாம். சிக்கன் மேரினேஷன் ரொம்பவே சிம்பிளாக பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் போல் தயிர், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் பெப்பர் தூள், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அரை கிலோ சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் போல் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது சட்டியில் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஒரு 10 மினிட்ஸ் கழித்து அப்படியே ஆட் பண்ணி 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. லோ டு மீடியம்லேயே இருக்கட்டும். 2 சைடும் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகி வரணும். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வர 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், லாஸ்ட் பீஸ் சிக்கனையும் எடுத்தாச்சு. இந்த ஃப்ரை பண்ண ஆயிலே 2 வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்கினோடனே இதில் 2 க்ரீன் சில்லியை நடுக்கிழித்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வதங்கட்டும். இப்போ நம்ம ஆல்ரெடி சூடார வச்சுருந்த ஸ்பைசஸை அரைச்சி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது ஃபுல்லாகவே சிக்கன் மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். இது தவிர வேறு எதுவும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயிலேயே. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் போல் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போன உடனே இதில் 1 தக்காளி பழம் போல் அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. வதங்கட்டும். 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் போல் லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும். அப்போ தான் தக்காளியோட ரா ஸ்மெல்லாம் போய் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த மசாலாவை கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு மிச்சம் எல்லா மசாலாவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த எடுத்து வச்ச மசாலாவையும் நம்ம சிக்கன் ஆட் பண்ணி நல்லா ஒரு 5 மினிட்ஸ் போகிறதுக்கு 5 மினிட்ஸ் முன்னாடி தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போது ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்படியே ட்ரையாக இருக்க மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இல்லைனா கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இந்த மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் போல் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அடியிலேருந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், பொரிச்ச கோழி கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் ஃபைனல் டச்சுக்கு நான் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன். கோகோனட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். நார்மல் ஆயிலாக இருந்தாலும் ஓகே தான். ஸ்லைஸ் பண்ண கோகோனட்டை இதில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இதை அப்படியே அந்த சிக்கனில் அந்த கோகோனட்டை மட்டும் எடுத்து ஆட் பண்ணால் போதும். ஆயில் நிறைய இருக்குது, ஸோ கோகோனட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த கோகோனட்டோட அரோமா கூட இந்த பொரிச்ச சிக்கன் சேரக்குள்ளே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஃபைனல் டச்சுக்கு நம்ம ஒரு 10லேருந்து 20 கருவேப்பிலை இலையை ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் போல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வாட்டர் கன்சிஸ்டன்சியாக இருக்கிறது நல்லா திக்காக கிரேவி மாதிரி வரும். அது வரை குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.